நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3-4 நாளாக நான் வீடியோ பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, இந்தோனேஷியா வந்து இந்தியா கிட்ட ஒரு பெரிய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு மாபெரும் வெற்றி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்றதை பார்த்துலாம். அடுத்து, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் வந்து லிட்டரலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது. ஆனாலும் அமெரிக்கானால ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து பார்த்துடலாம். இந்தியா இந்தோனேஷியா போட்டிருக்கிற அந்த டீல், பிரம்மோஸ் மிசைலை இந்தோனேஷியா இந்தியா கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. அஃபீஷியலாக இது இந்தோனேஷியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன் ரிக்கோ வந்து இதை இந்த திங்கக்கிழமையே சொல்லிட்டாரு. 2023 இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இந்த பிரம்மோஸ் மிசைல் சம்மந்தமாக ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. பிலிப்பைன்ஸ் எப்போ இந்தியா கிட்ட டீல் போட்டாங்களோ அப்போவே இந்தோனேஷியாவும் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஆகாது, இது பயங்கரமான ஒரு மிசைலாக இருக்கும் போல இருக்குது, இது கட்டாயம் வாங்கி ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்ததில்ல, அதில் பிரம்மோஸோட அந்த சூப்பர் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத ஒரு லைவ் எக்ஸாம்பிளே வந்து இந்தோனேஷியா பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த மிசைலை கட்டாயம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இந்த டீலை வந்து ரொம்ப ஸ்பீடாக அவங்க பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருச்சு. ஆனால் இந்தோனேஷியா வந்து எவ்வளோ ரூபாய் மதிப்பிலான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலை. ஸோ இது பிலிப்பைன்ஸோட போட்ட டீலோட பெருசாக இருக்கும். மினிமம் 3 கோஸ்டல் பேட்டரிஸ் ஆஃப் பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைலையாவது இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு $350 மில்லியன் மதிப்பில் ஒரு டீல் போட்டாங்க. அடுத்து சப்சிக்வெண்ட்டாக கிட்டத்தட்ட அதே வேல்யூவில் இன்னொரு டீல் வந்து போட்டாங்க. ஸோ இப்போ பிரம்மோஸை வச்சு மட்டுமே இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் மதிப்பிலான எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி உறுதி ஆகிருக்கு, இந்தோனேஷியாவோடதையும் சேர்த்தா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாமும் வந்து கூடிய விரைவில் இந்தியா கிட்ட பிரம்மோஸ் மிசைல் வாங்குவாங்க, அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மோஸோட சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் மிசைலாக மாற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுவும் அந்த பேட்டர்ன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஃபிலிப்பைன்ஸ், அடுத்து இந்தோனேஷியா, அடுத்து வியட்நாம் வர போகிறாங்க. எல்லாமே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். அவங்களுடைய பெரிய த்ரெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. சைனாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் பிரம்மோஸ் மிசைலுக்கு ஒரு ஆன்சர் இல்லை. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் மிசரபிளாக ஃபெயில் ஆகிருக்கு. பிரம்மோஸை வந்து அதனால் டிஃபீட் பண்ண முடியல. ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு. சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால், சைனாவினுடைய போர்க்கப்பல் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இந்த பிரம்மோஸ் மிசைலை சின்னதாக கூட கண்டறிய முடியாது. ஈஸியாக வந்து பிரம்மோஸ் மிசைல் அந்த கப்பலையே அழிச்சிடும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது நடந்துடவே கூடாது, இந்தோனேஷியா வந்து பிரம்மோஸை வாங்கிடக்கூடாதுன்னு எல்லா வேலையிலையும் சைனா செஞ்சாங்க. சைனா மட்டும் செய்யலை, பாகிஸ்தான் மூலமாகவும் ஏகப்பட்ட வேலைகள் வந்து அவங்க பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, JF-17 ஃபைட்டர் ஜெட்டு ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு இந்தோனேஷியா கிட்ட பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களே இந்த ராய்டர்ஸ் பத்திரிகை மூலமாலாம் செய்தி வெளியிடுறது, மக்களை வந்து ஒரு விதமாக திங்க் பண்ண வைக்கிறது. உண்மையிலே இவங்க ஒப்பந்தம் போட போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறது. அப்போ கவர்மெண்ட் யோசிப்பாங்க, என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, ஒருவேளை இவங்ககிட்ட நம்ம டீல் போட்டால் நல்லா இருக்குமோ, அந்த JF-17 வாங்கிடலாமோ அப்படின்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அதுக்கு பெரும் முயற்சி வந்து நடந்தது. ஆனால் அது தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு. எதுக்கு இந்த JF-17 வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று, அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிடைக்கும், சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தோனேஷியாவுக்குள்ள பயங்கரமான அவங்களுடைய செல்வாக்கை வந்து கூட்டலாம், இந்தியா கிட்ட க்ளோஸாக போகிறத வந்து தடுக்கலாம். ரெண்டாவது, இந்தியாவோட மிசைலை அதுக்கடுத்து இந்தோனேஷியா வாங்குறதுக்கு கொஞ்சம் தேக்கம் காட்டுவாங்க. நம்மளே கொஞ்சம் யோசிப்போம், ஏன்னா அவங்க சைனீஸ் ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்கிறாங்க. பாகிஸ்தானோட ஆளாக கண்டிப்பாக இடையில ட்ரைனிங்க்கு ஸ்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். JF-17 வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட அந்த மிலிட்ரி டைப்பும் கொஞ்சம் கூடும். ஸோ நம்ம பல விதத்தில் இந்த டயத்தில் நம்ம பிரம்மோஸை வந்து செல் பண்ணணுமா அப்படின்னு கட்டாயம் வந்துட்டு நம்ம யோசிப்போம். ஏஷியா பிரம்மோஸ் வாங்குறதையும் தடுக்கலாம், அதே நேரத்தில் நம்மளோடதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் தான். இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்குறதுக்காக இந்தோனேஷியா வந்து நம்மளோட ஸ்டேட் பேங்க்கான SBI கிட்டேயோ இல்லை வேறு ஏதாவது பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்டேயோ லோன் அவைல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தோனேஷியா வந்து அவங்களுடைய மிலிட்ரியை டோட்டலாக மாடர்னைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அவங்க வாங்குற பிளானில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ரஃபேல் வந்து அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து. அடுத்து இன்னும் சப்சிக்வெண்ட்டாக நிறைய அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் வாங்குற அந்த பிளான்லையும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பிரம்மோஸ் வந்து அவங்க இந்தியா கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறதுனால சைனா பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம இந்தோனேஷியாவுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். JF-17 டீல் வந்து இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, இதுவும் பாகிஸ்தான் சம்மந்தமான ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னா, நம்ம முரித் ஏர்பேஸ் அப்படின்ற பாகிஸ்தானோட ஒரு ஏர்பேஸை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வந்து நம்ம அடித்தோம். கிட்டத்தட்ட 11 ஏர்பேஸ் வந்து நம்ம அடித்தோம். அதில் முரித் ஏர்பேஸும் வந்து ஒன்று. இந்த முரித் ஏர்பேஸில் இருக்கிற UAVயை ஆப்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த கமாண்ட் சென்டரை குறி வச்சு வந்து நம்ம அடித்தோம்.
ஸோ அந்த கட்டிடம் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கட்டிடத்தை திருப்பி சரி செஞ்சு அந்த இடத்துல வேற ஒரு கட்டிடம் எழுப்புவதற்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அங்கே நிலம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றது இப்போ தெரிய வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய முயற்சியை, அந்த புது கட்டடம் கட்டுற அந்த முயற்சியை பாகிஸ்தான் கைவிட்டுருக்கிறாங்க. டோட்டலாக அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது சேட்டிலைட் இமேஜஸின் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ போன வருஷம் 2025 மே மாதம் வந்து நம்ம அடித்தோம். இப்போது 2026 மே மாதமே வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷம் ஆகியும் ஒரு மிசைலோட இம்பேக்ட் வந்து ஒரு இடத்துல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. இந்தியா கிட்ட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ரிசிஷனான ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருந்தது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பிரம்மோஸ் மிசைலா இல்லை ஸ்கேல்ப் மிசைலா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இந்தியா ஸ்கேல்ப் மிசைல் தான் முரித் ஏர்பேஸில் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கிளியர் கட்டாக தெரியல, இது பிரம்மோஸ் மிசைலாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் பாகிஸ்தான் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியா கிட்ட அடி வாங்கியிருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் கிட்ட மாட்டி தவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி, பண்ணக்கூடிய அந்த விளம்பரம் எல்லாம் வேறு லெவலில் வந்துட்டுருக்கோம். இப்போ பாகிஸ்தானினுடைய நேவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சரக்கு கப்பல்களுக்கு, முக்கியமாக கல்ஃப்லேருந்து பாகிஸ்தானுக்கு எண்ணெய் கொண்டு வருதில்ல, அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எல்லை தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்குள்ளெல்லாம் போய் கப்பல் வந்து மீட்டு கொண்டு வருதாமா. ஸோ அப்படி ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இதை பாகிஸ்தானை கிளப்பி விட்டுருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் நேவி என்ன ஆக்டிவாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் பெரிய அளவுக்கு எந்த கப்பல்களும் போக முடியாத அளவுக்கு தான் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 700 ஷிப்ஸ் வந்து ஸ்ட்ராண்டர்டாக இருக்குது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்க்கு அந்த பக்கம் வந்து இருக்குது. இதில் 24 இந்திய கப்பல்களும் அடக்கம். இதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்குள்ளே போகிறதே நியர்லி ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் நேவி மட்டும் இல்லை, அமெரிக்கன் நேவியே உள்ளே ஈஸியாக போயிட முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறையா அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸு அப்புறம் மைன்ஸை இப்போது ஈரான் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 700 கப்பலும் என்ன, அவங்க அந்த கப்பலோட உரிமையாளர் எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆயில் கம்பெனிஸ் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு அமெரிக்காவோட ஷிப்ஸ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடச்சா நல்லாயிருக்கும், மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வந்துட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அமெரிக்கா சொன்ன பதில் சிம்பிளாக நோ. ஏன்னா ஈரானால் தாக்குதல் நிகழ்த்தப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு ஹை ரிஸ்க் என்விரான்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. அதனால் எங்களால் எஸ்கார்ட் வழங்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? உலகத்திலேயே மிகப்பெரிய நேவி, யாருமே அவங்க கிட்ட நெருங்க கூட வந்துட்டு முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேவி சொல்லியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய 3 ஏர்கிராஃப்ட் கேரியரை அவங்க மிடில் ஈஸ்டில் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏர்கிராஃப்டும் கிட்டத்தட்ட 1,00,000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், பெரிய விமானத்தாங்கி போர்க்கப்பல். அது 3 இருக்குது. ஆனாலும் அதில் வந்து 75 போர் விமானம் அதுக்கு மேலேயே வந்து கிட்டத்தட்ட இருக்கும். ஆனாலும் அவங்களால பாதுகாப்பு வழங்க முடியல. இதில் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு நிறைய டெஸ்ட்ராயரு, ஃப்ரிகேட்டு, இந்த மாதிரி இன்னும் நிறையா போர்க்கப்பல் வந்து அதை சுற்றி இருக்கும். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு பேசேஜில் போகுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட்டில் போகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் அம்ப்ரெல்லா வந்து ஒரு பெரிய குடை வந்து கிடைக்கும். அந்த இடத்துல சரக்கு கப்பல்கள், ஆயில் டேங்கர்ஸ் ரொம்ப சேஃபாக வந்துட்டு போகலாம். அதுக்கு நம்ம செலவு செய்யணுமா? நம்மளுக்கு அதனால் ஃபியூல் காஸ்ட் ஆகுமே. நம்மளுடைய டிஸ்ட்ராயரோ ஃப்ரிகேட்டோ ஒரு மைனை தட்டிட்டா என்ன பண்ணுறது? அங்கே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெப்ளீட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? நிறையா இன்டர்செப்டர் மிசைல்ஸ் நம்ம ஃபயர் பண்ணோம். ஏன்னா ஈரான் வந்து அந்த இடத்துல ஈஸியாக பக்கமாக இருக்கிறனால தாக்குதல் நிறுத்திடலாம் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே அமெரிக்கா தான் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை முழுசாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த போரில் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத, இதில் இன்வால்வே ஆகாத நாடுகள் வந்து மாட்டி தவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தாய்லாண்டினுடைய ஒரு சரக்கு கப்பலை, தாய்லாந்து ஃப்ளாக்டு ஒரு கார்கோ ஷிப்பு, ஸோ அதன் மீது என்ன தாக்குதல் நிகழ்ந்ததுன்னு இப்போ வரைக்கும் வந்து தெரியல. ஏதோ ப்ரொஜெக்டைல் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் இல்லை மைன் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் மீது தாக்குதல் நிகழ்த்தினதுனால இப்போ அந்த கப்பலில் இருந்த க்ரூ மெம்பர்ஸில் 23 பேர் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 பேரை வந்துருக்கானா தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. ஸோ அவங்க தாய்லாந்து, அவங்களுக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியாவினுடைய 28 இந்தியன் ஃப்ளாக்டு ஷிப்ஸில் 24 வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்குள்ளே வந்துட்டுருக்கு, 4 வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, மூவ்மெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 கார்கோ வெசல்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து தாய்லாண்டோட கார்கோ வெசலு. இது வரைக்கும் 2 இந்தியன் நேஷனல்ஸ் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த 2 பேருமே இந்த அமெரிக்கா ஈரான் கான்ஃப்ளிக்டில் இறந்த 2 இந்தியர்களும் மெர்ச்சன்ட் நேவியில் வேலை பார்த்தவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கேஷுவாலிட்டி அப்படின்றது கடலில் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு இழப்பு கூட வந்து இப்போ கடலில் தான் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அமெரிக்கா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க,
இந்த போர் இன்னும் ஒரு 4 வாரம் வந்து நீடிக்கும், இன்னமும் ஒரு 4 வாரம் அவங்க சொல்கிறது, ஒயிட் ஹவுஸ் சொல்கிறது. ஸோ அந்த 4 வாரத்தில் ஆயில் ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மாக ரைஸ் ஆகலாம். ஸோ அதை நினச்சி யாரும் வந்து ஒரீ பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேரல் $100 மேலே போயிட்டு கிட்டத்தட்ட 120 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து திருப்பி 80 கிட்ட வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜப்பான் அப்புறம் முக்கியமான இன்னும் G7 கண்ட்ரிஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை இப்போதைக்கு நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறையா ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் ரஷ்யா வந்து ஒரு பெரிய அளவுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்குறாங்க. ஈரான் இந்த நேரத்தில் கூட சைனாவுக்கு க்ரூட் ஆயிலை சப்ளை பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. இந்த போர் சூழலில் அவங்களோட கப்பலினுடைய அந்த டிரான்ஸ்பாண்டர் இந்த டிடெக்ஷன் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஈரானோட க்ரூடும் வந்து டோட்டலாக இந்த மார்க்கெட்லேருந்து கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா விலை எங்கேயும் வந்துட்டு போயிடும். ஸோ அமெரிக்கா அதனாலேயே ஈரானோட க்ரூட் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஈரான் ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் இருக்கிறதுனால எண்ணெயை பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணுற ஒரு நாடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு பாருங்கள். ஈரான் மைன்ஸ் வேறு கடலில் அதிகமாக லே பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா பெரிய அளவுக்கு எச்சரிக்கை விடுத்தும் ஈரான் வந்து மைன்ஸ் லே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் ஒரு $500 மைன்னால், அண்டர் வாட்டர் மைன்னால் ஒரு கப்பலுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் இப்போதைக்கு நிலைமை வந்து சரியாக இல்லை. ஃபஸ்ட்டு ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் அடிக்கிறது அப்படின்றது. இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா அந்த வாரம் எப்படி முடிக்க போகிறாங்கன்றது தெரில. இது ஒரு குளோபல் ப்ராப்ளமாக ஆல்ரெடி பெரிய அளவுக்கு மாறிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எல்பிஜி சிலிண்டரோட ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செய்திகள்லாம் நீங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ஷார்ட்டேஜ் இப்போ இருக்குதான். அமெரிக்காவிலேருந்து அடுத்து இந்தியாவுக்கு கூடிய விரைவில் சப்ளைஸ் வந்துடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 1 to 2 மாதத்துக்குள்ளே நிலைமை மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெய் ஹிந்த்.